சிறுபான்மை அமைச்சகத்தின் மூலம் பல்வேறு திட்டங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருப்பதை நான் இங்கே நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையராக இருந்தாலும் உள்ளங்களிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஐயா எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியிலே சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாகவே ஆட்சி நடந்து கொண்டிருந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி சிறுபான்மை மக்களுடைய கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அக்கறை கொண்ட கூட்டணியாக செயல்படும் என்ற உறுதியை கூறுவதற்கு இன்றைக்கு ஒத்த கருத்தோடு இன்றைக்கு எல்லோரும் இங்கே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்கள் தமிழகத்திலே நம்பிக்கையோடு உறுதியோடு எங்கள் கூட்டணிக்கு துணை நிற்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வரி புரிந்த தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உளம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் உரையாற்றுவார். ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக அமைந்த ஐயா மூப்பனார் அவர்கள் தொடர்ந்து இஃப்தார் நோன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருவார்கள். அதன் அடிப்படையில் நாம் பெரிதும் அளிக்கின்ற தமாகவின் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா வாசன் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்வதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமிதம் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பாஜகவின் முன்னாள் தலைவர் சகோதரி தமிழிசை அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கூட்டணி என்டிஏ கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எந்த ஒரு மதத்திற்கோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ எதிரான கூட்டணி அல்ல என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஐயா மூப்பனார் அவர்கள் எல்லா மதங்களுக்கும் பொதுவாக அவர் தனது வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டவர். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்திய போதும் சரி, இன்றைக்கு அவரது அருமை புதல்வர் ஐயா வாசன் அவர்கள் எந்த கூட்டணியிலே தேர்தலுக்காக நாம் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆதரவாளர்கள் நமது ஐயா
போன்ற தலைவர்கள். அதே வரிசையில அம்மாவின் வழிவந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாங்கள் தேர்தலுக்காக கூட்டணி அமைத்தாலும் தமிழ்நாட்டு நலனிலே என்றைக்கும் யாரோடும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மதத்தினரின் பாதுகாப்பும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த இப்தார் நோம்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர்களே, இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியின்றி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவருடைய அருந்தவ புதல்வர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்றுவார்கள். புனித ரமலான் மாதத்தில் இஃப்தார் நோன்பு விருந்து நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு நண்பர் டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். 30 ஆண்டு காலமாக இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். இது ஏதோ தேர்தலுக்காக நாங்கள் இங்கே கூடவில்லை, உணர்வுபூர்வமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டிலே சகோதரர்களாக, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக வாழ்ந்து வருகின்றோம். ஒருவர் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகத்தின் கொள்கையை கடைபிடிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதே வேளையிலே சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும் ஒரு கட்சி பயன்படுத்தி வருகிறது. இங்கே நான் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் அதை நான் பேசியாக வேண்டும். உண்மையான இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் தான். ஆனால் இஸ்லாமியர்களை ஏதோ உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று அவருடைய வாக்குகளை மட்டும் பெற்று அவர்களுக்கு அவர் முன்னேற்றத்திற்கு எதுவும் செய்யாத ஆளும் கட்சி. ஹலோ, திமுக கட் பண்ணிட்டாங்க. ஏதோ நாங்கள் தான் பாதுகாவலர் என்று ஓட் பேங்காக மட்டும்தான் திமுக உங்களை பயன்படுத்துகிறது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு முன்னேற்றம் கிடையாது, உங்களுக்கு சமூக நீதி கிடையாது, உங்களுக்கு படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, எதுவும் கிடையாது. இது உண்மையானதுதான். தேர்தல் வந்தா மட்டும் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு நாங்க தான். என்ன பண்ணீங்க நீங்க இஸ்லாமியர்களுக்கு? இன்னும் சொல்ல போனா பாட்டாளி கட்சி நாங்க போராடி 2008 இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வாங்கியது நாங்க பாட்டாளி கட்சி. 3.5 விழுக்காடு. இது போதாது, இன்னும் 5 விழுக்காடு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அதை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்க சொல்ற கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். உங்களுக்கு ஜாதியின் பெயர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சாதானே தீர்வு கொண்டு வர முடியும். நான் பிரச்சனையே நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்றவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? இப்ப நான் சொல்றது, அதிகமா இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த அதிக பயன்பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள். இப்போ இஸ்லாமியர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறாங்க,
ஒவ்வொரு 10 வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எவ்வளவு இஸ்லாமியர்கள் எவ்வளவு கிறிஸ்துவர்கள் கணக்கு நடத்துறாங்க. ஆனால் அது துல்லியமான கணக்கெடுப்பு இல்ல. மாநில அரசு நடத்தினால்தான் மைக்ரோ லெவல் கணக்கெடுப்பு, மத்திய அரசு மேக்ரோ லெவல். இப்ப தமிழ்நாட்டில் இப்போ இஸ்லாமியர்களுக்கு 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. ஷியா, சன்னி, லப்பை, போரா போன்ற 7 உட்பிரிவுகள் இருக்குது. அந்த 7 உட்பிரிவுகள்ல இந்த 3% இடஒதுக்கீட்டுல அதுல 2 உட்பிரிவு 3% எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 5 பேருக்கு 1/2% கிடைக்குது. அப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு என்ன வருதுன்னு அதுல பிரிச்சு கொடுத்தாதான் அப்பதான் உண்மையான சமூக நீதி வரும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது பட்டியலின மக்களுக்கு தான் சேரும். பட்டியலின மக்களுக்கு 3 பெரிய உட்பிரிவுகள், தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், அருந்தறிஞர்கள். அதுல 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 76 பேர்ல 6 பேரு 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 பேரு 3% கிடைக்குது. அப்ப என்ன சமூக நீதி? இதுதான் நாங்க கேட்கிறோம். எடுங்க, கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, மனசுதான் கிடையாது. பேரு மட்டும்தான் நீதி, பேரு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை நீங்கள் இஸ்லாமியர்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை கண்டுக்காது. அதுல ஒண்ணு பிஜேபி இஸ்லாமியர்கள் எதிரானவர்கள். நாங்க விட்டுடுவோமா? நாங்க கூட இருக்கோம், நாங்க விட்டுடுவோமா? உங்களை விட்டுடுவோமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தானே இருக்கிறோம், இவ்வளவு காலமா இருந்தோம், இனியும் நாங்க இருக்க போறோம். எதுவும் வரப்போறது கிடையாது. அந்த அச்சம் வேண்டாம். திருப்பி தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ மொத்தமா சேர்ந்து ஏதோ ஓட்டு பேங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறது, அதுல இருந்து மனசு வெளியில வாங்க. உண்மையானவர்கள் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் கடைசியா ஒரே ஒரு நிமிஷம், ஏதாவது நபிகள் நாயகம் அவர்கள், அதான் நான் எடுத்துக்கிறேன், உங்க டைம் நான் எடுத்துக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது இங்க நான் அந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அதாவது கீழ்கண்ட 10 செயல்களை செய்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் கூறுகிறார். 1, மது தயாரிப்பவர்கள், மது தயாரிக்க கூறுபவர், மது அருந்துபவர், மது அருந்த தருபவர், மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவர், மது எடுத்து செல்ல கூறுபவர், மது விற்பவர், மது வாங்கி செல்பவர், மதுவை அன்பளிப்பாக தருபவர், மது விற்ற பணத்தில் உணவு உண்பவர். அப்போ இது எங்க கட்சியின் கொள்கை, பாட்டாளி கட்சியின் கொள்கை. மது இருக்கக்கூடாது, பூரண மது விலக்கு படிப்படியாக கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மதுவாலையும் போதை, கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின் ஒவ்வொரு கிராமத்துல, நகரத்துல மட்டும் இல்ல, சென்னை பெரிய நகரத்துல இல்ல, கிராம அளவில் நாசப்படுத்தி இந்த தலைமுறையை நாசப்படுத்தி விட்டார்கள். நாசப்படுத்தி, அதாவது நான் டாக்டர், எனக்கு எம்பிபிஎஸ் மருத்துவர், எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு இப்ப இருக்கின்ற தலைமுறை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லயும், ஊர்ல, கிராமத்துல எல்லாம் அமெரிக்காவில் என்ன போதைப் பொருட்கள் விற்கிறாங்களோ அதுதான் இங்க நடக்குது. காரணம் இந்த அரசு, முதலமைச்சர் தான் காரணம். I directly blame the biggest failure of the DMK government is selling of drugs and ruining our this current generation. நீங்க 3 தலைமுறை நீங்க பண்ணிட்டீங்க. 71ல நம்முடைய ராஜாஜி அவர்கள் ராத்திரில போய் கலைஞரை பார்த்து வேண்டாம், கடையை வேண்டாம், சாராய கடை வேண்டாம் சொல்லியும் கடையை திறந்தீங்க. 3 தலைமுறை போயிடுச்சு. இந்த தலைமுறையில் இவரு அவருக்குள்ள ஆசைப்படுத்தி சின்னாபின்னமாக்கி சூழலை, அதை நீங்க எல்லாம் சிந்தியுங்க. ஏதோ நாங்க இருக்கிறோம் போட்டுட்டோம்னு கிடையாது. நான் இது ஓட்டுக்காக நான் சொல்லல. இந்த தமிழ் சமுதாயம், குறிப்பாக இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இதையெல்லாம் நான் கடவை பற்றிக்கின்னு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் ஜி கே வாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். அடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். இந்த மை கூட்டம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் ரமலான் நோன்பு சிறப்பு விழா இந்த சமயத்தில் மறைந்த நமது பெரிய ஐயா JK மூப்பனார் ஐயா அவர்களை நினைவுறுகின்ற நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டியது நமது ஐயா JK வாசன் அவர்களுக்கு, நமது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், மதிப்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் TTV தினகரன் அவர்கள்,
மதிப்புக்குரிய முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மாமா ஷேக் அப்து அவர்கள் மற்றும் திரளாக வருகின்றிருக்கின்ற பொதுமக்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கு எனது பணிவிருந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே ரமலான் நோன்பு என்பது 30 நாட்கள் நோன்பு இருந்து அந்த ரமலான் அந்த மாதத்தை கொண்டாடுவது என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு நிகழ்வாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் அந்த மதத்தில் 5 கோட்பாடுகள் இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த 5 தொழுகைகளையும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு உண்மையான இஸ்லாமியாக கருதப்படுவார்கள் என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறது. அதே போலதான் இஸ்லாம் என்று சொன்னால் ISLAM. I ஃபார் இஷா தொழுகை, S ஃபார் சுபு தொழுகை, L ஃபார் லொகர் தொழுகை, A ஃபார் அஜர் தொழுகை, M ஃபார் மகரிப் தொழுகை. இந்த 5 நேர தொழுகைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் தான் 26வது நாளில் குர்ஆன் இறக்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த இஸ்லாத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பது 6666 ஆயத்துக்கள், 4444 சலாத்து நாரியாக்கள். இதெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கடைபிடிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையில் ஐயா GK வாசன் அவர்கள் நாம் எல்லோரையும் இந்த நேரத்தில் இதே இடத்தில் ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் அழைத்து இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தியதற்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்கள் நீங்கள் கஃபாவுக்கு போயிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஜித்தாவிலிருந்து கஃபா வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஆனால் கஃபாவுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் அங்கே போக முடியாது. அதனால் அங்க ஜித்தாவிலிருந்து ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதார்கள் அங்கே போகக்கூடாது என்று போட்டிருப்பார்கள். அதுவரையும் நாங்கள் என்னுடைய நண்பர்களோடு போய்விட்டு வந்திருக்கிறோம். அது கிறிஸ்தவர்களுடைய ஹோலி லேண்டாக இருக்கக்கூடிய சீனாய் மலை, நோவா மலை, ஆக இஸ்ரேல், ஈஜிப்ட், ஜெருசலேம், எல்லா இடங்களுக்கும் நானும் போயிட்டு வந்திருக்கிறேன். காரணம் எதற்கு சொல்லுகிறேன் சொன்னால், எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முடிவு இருந்தால் கூட பல மதங்கள் இருந்தாலும் பல வழிகளில் இறைவனை சென்றடைவதற்கான பல மார்க்கங்கள் இருக்கிறது. அதில் இஸ்லாமும் ஒன்று என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற திட்டம் தான். ஆக வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில். நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல, ஆக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதம் சார்ந்த கட்சியாக நிச்சயமாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக தெளிவாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 17% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்க முடியாது. ஆக தமிழகத்தை பொறுத்த மட்டும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு பேசல, உண்மையிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் அதை உண்மையிலே சொல்ல வேண்டும். ஒரு மதம் சார்ந்த கட்சியாக, ஒரு மதத்தை வாக்குகளுக்காக பயன்படுத்துகிற ஒரு கூட்டணிக்கு நாம் உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் ஆதரவு தரக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம், பயணிப்போம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம். ஐயா GK வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாளைய முதல்வர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக முக்கிய நிகழ்ச்சி காரணமாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை. அவர் சார்பிலே வருகின்ற பெருமை சேர்த்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நிறைவு உரையாற்றி நிறைவு பெறுவார்கள். ஐயா GK மூப்பனாருடைய வழியில் அவர் மறைவுக்கு பின்பு தமிழ் மாநில காங்கிரஸை சிறப்பான வழியில் நடத்தி கடந்த 30 ஆண்டு காலமாக நோன்பின் மாண்பை
அடுத்தவர் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அந்த பசியினை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் மூலம் ரமலான் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அந்த நோன்பின் மாண்பை உலகிற்கு உணர்ந்திருக்கின்றார்கள், சமுதாயத்திற்கு உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய அன்பிற்குரிய அருமை சகோதரர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருடைய ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளருடைய சார்பிலே நான் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இஃப்தார் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கு வந்திருக்கக்கூடிய இனிய சகோதரர் பாஜகவுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் நயனா நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய முன்னாள் ஆளுநர் சகோதரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் அன்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கிறது இங்கே அமர்ந்திருக்கின்ற மேடையில் எல்லாரும் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் என்கிற வகையிலே ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இங்கே அருகருகே வீட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தமிழ் மாநில காங்கிரசுக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரருக்கும் மகிழ்வோடு பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாகவே இன்னும் ஒரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிடங்கள் ஸ்பீக்கரா இருந்தபோது நான் மைக் கொடுத்து கட் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேல பேசாதீங்கன்றது. 2 நிமிஷம் தான். அதனால இரு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி விடைபெறாமல் இருக்கின்றேன். பொதுவாக அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன செய்வார்கள் சொன்னால், சமுதாய இஸ்லாமிய பிரிவுகள் சமுதாய பிரிவுகள் வந்து ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். அதில் அரசியல் கட்சிகள் கலந்து கொள்வது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி சார்பிலே இஸ்லாமிய அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இஸ்லாமிய பிரிவுகளை கலந்து கொள்ள செய்தது ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். நம்முடைய இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இப்போது கூட நம்முடைய பொதுச் செயலாளர்களே ஒவ்வொருவரும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. திமுகவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன வித்தியாசம்? எந்த அளவிற்கு இஸ்லாமிய மக்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து அவருடைய ஏமாற்றப்படுகின்றார்கள். சமுதாயத்திலே வந்து திமுக அவர்களை ஏமாற்றுவது என்பதை அருமையாக நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். 1991-96 ஆண்டு காலத்தில் அன்றைக்கு அம்மாவுடைய அமைச்சரவை காலத்தில் இருந்த போது கண்ணியத்துக்குரிய காகிதம் பிடித்தவருடைய 100ஆண்டு விழா, அந்த 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு கொண்டாடுங்கள் சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இதே கலைவரத்தில் அன்றைக்கு அறிவித்து உலாமாக்கள் பென்ஷனை முதலாக அன்றைக்கு அறிவித்தார்கள். அதன் பிறகு அந்த காலகட்டத்திலே பாபர் மசூதி பிரச்சனை ஏற்பட்ட போது இந்தியா முழுமைக்கு கலவரம் ஏற்பட்டது. ஆனால் ஒரே மாநிலம் தமிழ்நாட்டிலே தான் இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்ட சகோதரராக வாழ்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்கிற வகையில் ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை உருவாக்கினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 98ஆம் ஆண்டு அன்றைக்கு திரு அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்த போது குண்டு வெடித்தது. என்ன செய்தார்கள்? தன்னுடைய ஆட்சி கலைந்து விடுமோ என்ற அந்த ஒரு ஆதங்கத்திலே அன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய பெரியோர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருமே கைது செய்து தன்னுடைய ஆட்சிக்காக இஸ்லாமிய சமுதாய மக்களை கொடுமைப்படுத்தியது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எனவே அந்த வித்தியாசத்தை உணர்கள். ஒரு கஷ்டம் வரும்போது அவரோடு இருக்க வேண்டும், ஆனால் கஷ்டம் வரும்போது அவரோடு இல்லாமல் அவர்களை துன்பப்படுத்தி ஆனந்தப்படுத்தி பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இந்த வித்தியாசத்தை நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பெரியவர்கள் உணர வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்ததும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் என்பதை இந்த நேரத்தில்
இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர்களே, இன்னும் சரியாக ஒரு நிமிடம் இருக்கிறது. நம்முடைய தமிழ் மாநில காங்கிரசுடைய மாநில செயலாளர் KNM அப்பாஸ் அவர்கள் நோன்பு திறக்கின்ற நியத்தை சொல்லி அதற்கு பின்னால் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிறது. மரியாதைக்குரிய நம்முடைய வேலூர் இப்ராஹிம், மரியாதைக்குரிய திருமதி ராஜேஸ்வரி பிரியா ஆகியவர்கள் பேச முடியாமல் போனதற்காக, NR தனபாலன் ஆகியோர் பேச முடியாமல் போனதற்காக எங்களை மன்னிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது KNM அப்பாஸ் அவர்கள் நோன்பு திறக்கின்ற நியத்தை சொல்லுவார்கள். இறைவா, இன்று நாங்கள் உன்னை கொண்டு நோன்பு நோற்றோம். எங்களுடைய நோன்பினை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் ஈமான் கொண்ட அத்தனை பேர்களுக்கும் இந்த நோம்பினை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை தந்தருள்வாயாக. ஆமீன். நோன்பு திறந்து விடுங்கள். நோன்பு திறக்கலாம். என்ன குறுக்கறாங்க? தம்பி தம்பி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க வந்து ஆள் இருக்காங்க. காப்பி போடாத